ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நாம இன்னைக்கு த ப்ராமிஸ் ஆஃப் க்ரோவிங் அப் டுகெதரோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து ரவுட்டர் கோவமா வீட்டுக்கு போயிருப்பா. இவங்கள தேடி போனவங்களும் வந்து அவங்க வீட்டில் இருந்து சவுண்டு அதிகமாக வரதை கேட்டுட்டு பார்க்க போவாங்க இல்லையா. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா மறுபடியும் குடிச்சிட்டு தகராறு பண்ண இவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஃபேனு, ஷாமி, அப்புறம் ரவுஷி 3 பேரும் உள்ள போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவ அங்கருந்து தடுத்துட்டு, பியூட்டிஃபுல் கேர்ள வந்து வெளிய கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ வெளிய கூட்டிட்டு வந்து கழிஞ்சு ரவுட்டர் என்ன பண்ணிருவா அப்படின்னா, ஷாமிய பார்த்து கத்த ஆரம்பிச்சுருவா. "இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எல்லாமே பார்த்துட்டியா? இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் இவ வந்து மறக்க கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைக்கிறப்ப, அதனால வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுருவான்னா, கத்த ஆரம்பிச்சுருவா. அதுக்கு ஷியாமியும் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, "ஆமா, எனக்கு இப்பவே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதனால தான் வந்து எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சுமே வந்து நான் அதெல்லாம் எதுவுமே காட்டிக்காம உன்ன என் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன். உன் மேல அன்பு வச்சதுக்கு வந்து ஒரு நாய் மேல அன்பு வச்சிருக்கலாம். அது கூட விசுவாசமா இருந்திருக்கும்." அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து மாத்தி மாத்தி வந்து கத்திக்க ஆரம்பிப்பாங்க. ரவுஷியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, "சரி இவகிட்ட கத்துறது வேஸ்ட்டு தான். அவன் பேசாத நீ வா போலாம்." அப்படிங்கிற மாதிரி ஷியாமி அங்கருந்து கூட்டிட்டு போக அடுத்து ஃபேன் தான் என்ன பண்றான் அப்படின்னா சமாதானப்படுத்துறான். ஏன் வந்து ஷியாமிய வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். ஏன்னா, அவ வந்து எல்லார்கிட்டயுமே வந்து கைண்டா தான் இருக்கா. ஸோ அவங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தி அவ நினைக்கிறது கிடையாது. அவளால எந்த அளவுக்கு வந்து கைண்டா மத்தவங்க கிட்ட அன்பா இருக்க முடியுமோ, அவ வந்து வெளிப்படையா தன்மையா இருக்கா. அதனால தான் எங்கள எல்லாருக்குமே வந்து அவள பிடிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ரவுட்டர வந்து சமாதானப்படுத்துறான். ஸோ அடுத்த நாள் ஸ்கூல்ல என்ன ஆகும் அப்படின்னா ரவுட்ர பார்த்து கூட படிக்க 2 பொண்ணுங்க வந்து, "இதுதானே அந்த பொண்ணு, அந்த திருடின பொண்ணு." அப்படிங்கிற மாதிரி பேச, இத கேட்குற ஷவுமியும் மறுபடியும் வந்து சப்போர்ட் பண்ண, அந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, "இல்ல நேத்து நான் அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் நார்மலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவங்க ஸ்கூல்ல ஒரு வரப்போற ஃபெஸ்டிவல்க்காக டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ளே வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஷியாமியும், ரோஷியும் இத வந்து ஃபேன் கிட்டயும், ரவுட்டர் கிட்டயும் சொல்ல, சரி அப்பனா நம்ம 2 கிளாஸுமே சேர்ந்தே இந்த ப்ளேவ வந்து பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ளேக்கு வந்து ஷியாமி தான் வந்து ஸ்கிரிப்டும் எழுதுவா. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கூல் ஃபெஸ்டிவல் பக்கத்துல வந்து இருக்கும். ஆனா இன்னுமே வந்து அவளுக்கு கதை எழுதுறதுக்காக எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுமே கிடைச்சிருக்காது. சரி, வெளிய போனா அந்த கலைஞர்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் வருமே, அந்த மாதிரி நம்மளும் வெளிய போலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீக்கெண்ட்ல வெளிய போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுத்தியெல்லாம் பார்த்துட்டு, அங்க போட் ரைடு வேற இருக்குமா, ஸோ அன்னைக்கு க்ளோஸ்டா தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போட் ரைடுலாம் போயிட்டு ஜாலியா வருவாங்க. ரிட்டர்ன் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, செக்யூரிட்டி பார்த்து பிடிச்சிருவாரு. ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட்டா என்ன குடுப்பாங்க அப்படின்னா, அந்த பார்க்ல உள்ள குப்பையெல்லாம் பொறுக்கணும். இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி குப்பை பொறுக்க விட்டுருவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு குப்பை பொறுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஷாமிக்கு வந்து அவ தேடிக்கிட்டு இருந்த இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி இவங்க அந்த கிடைச்ச இன்ஸ்பிரேஷன பத்தி பேசிக்கிட்டு இருக்க, ரௌஷிக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. "சீக்கிரமா வாப்பா" அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வரும். இவனும் சொல்லிட்டு, "நான் போறேன். நீங்க பார்த்துக்கோங்க" அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கிளம்புவான். அடுத்த நாள் பார்த்தா, ரௌஷி வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டான். ஷியாமிக்கு வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டெஸ்க்மேட் அன்னைக்கு வரலன்னா எப்படி இருக்கும்? "ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தோம்?" அப்படிங்கிற மாரி இருக்கும் இல்லையா? அதே தான் இவளுக்கும். ஸோ அவன் வராதனால என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காலும் பண்ணி பார்ப்பாங்க எல்லாருமே. வந்து காலும் வந்து அவனுக்கு ரீச் ஆகாது. அவன் எடுத்திருக்க மாட்டான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஷயத்த அப்படியே வந்து ஃபேன் கிட்டயும் சொல்லிட்டு, ஃபேனு, ரவுட்டர், ஷியாமி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஸ்கூல முடிச்சுட்டு சரி நம்ம வீட்லயே போய் பார்த்துரலாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கும். என்னடா இவன் வீட்லயுமே இல்லையே! என்னதான் ஆச்சு? ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அப்பதான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வெளிய இருந்து வருவான். ஸோ "என்ன? ஏன் ஸ்கூலுக்கு வரல?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால இன்னைக்கு ஃபுல்லாவே நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். ஸோ மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் வந்து போறாங்க.
அடுத்து ஸ்கூல்ல இவளோட இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸ்கிரிப்டும் முடிஞ்சிருக்கும். சரி அந்த கதைய வந்து எல்லா 2 கிளாஸ்ட்டயுமே வந்து சொல்லிர்லாம். அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அசெம்பிள் பண்ணி வந்து கதைய சொல்லிருவாங்க. கதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். நல்ல ஒரு காமெடியான ஒரு கதை தான். கதை முடிச்சுட்டு ஓகே இப்ப யார் யார் என்ன கேரக்டர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு டிசிஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏன் வந்து குலுக்கல் முறையில வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது அவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்தந்த கேரக்டர்ஸ எழுதி வந்து இவங்க ட்ரா போட்டு பார்ப்பாங்க. ஸோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் வரும். ஸோ, கண்டிப்பா எப்படியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரோலயே நம்ம வந்து பண்ணிற மாட்டோம் இல்லையா? எல்லாரும் வந்து எனக்கு அந்த ரோல் வேண்டாம், இந்த ரோல் வேணும் அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க, கடைசியா ஃபேனு, ரவுஷி எல்லாரும் சேர்ந்து, இதுக்காகவா நம்ம வந்து 2 கிளாஸும் சேர்ந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டயலாக் கூட, சரி எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி, ஓகே என்ன கிடைச்சிருக்கோ அதையே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒத்துப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி அவங்க அந்த ஸ்கிரிப்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி, அந்த ஃபெஸ்டிவல் டேவும் வந்துடுது. ஸோ, ஃபெஸ்டிவல் டேல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கும் அப்டின்னா, ஒரு சாங் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அந்த சாங்ல வந்து மெயின் லீட் யாரு அப்டின்னா, ஃபேனும், ரவுட்டரும் தான் வந்து மெயின் லீட். பட் வந்து ரவுட்டர் வந்து அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டா. எல்லாருமே அவளோட ஃபோனுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபோன் வந்து ரீச் ஆகாது. அதனால அவங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கிளாஸ் லீடர வந்து "நீ படிம்மா அவளுக்கு பதிலா" அப்படிங்கிற மாரி படிக்க வச்சு அந்த பாட்டு வந்து முடிஞ்சிரும். இப்ப பாட்டு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் அவங்களோட ஷோ தான் பண்ணியாகணும். ஸோ அப்பவுமே வந்து ரவுட்டருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் கிடைக்காது. அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீ தான் ஸ்கிரிப்ட் எழுதுன. எல்லா டயலாக்கும் உனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ அவளோட ரோல பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் வந்து அந்த ரோல வந்து பண்ண ஆரம்பிப்பா. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ரவுட்டரோட வீட்ல அவங்களோட பிரதர் வந்து ரவுட்டர வந்து ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வெளிய போக அலோ பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவளுக்கு கால் வரதெல்லாம் வந்து இவனா வந்து கட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். இந்த சைடு ஸ்கூல்ல அவங்க பண்ண அந்த ஸ்கிரிப்டும் நல்லபடியா அவங்க நடிச்சு முடிச்சுருவாங்க. அத முடிச்சுட்டு மறுபடியும் ரவுட்டருக்கு கால் பண்ணா, அவங்க அண்ணன் தான் கால எடுப்பான். ஸோ அந்த பிரச்சனைய புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரவுட்டர பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதுல சில பேர் அந்த காமெடி பையன், டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாருமே வந்து லோக்கல் ரவுடிங்க மாரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி போயி அவனோட பிரதர வந்து பயங்கரமா மிரட்ட, அவனும் பயந்து ஓடி போயிருவான். இந்த மாதிரி வந்து ரவுட்டர வந்து அவங்க காப்பாத்திர்றாங்க. இப்படி எல்லாரும் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, மறுபடியும் வந்து ரவுஷுக்கு வந்து ஒரு கால் வரும். இவன் வந்து தனியா வந்து என்ன பேசுவான் அப்படின்னா, அந்த ஃபோன கால் பேசிட்டு வந்து வச்சுருவான். இத பார்க்குற ஃபேனும், "என்னடா உங்க அப்பா வந்து கம்பெனிய விற்க போறாரா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஆமாடா சில பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "இல்ல நான் இப்ப சீக்கிரமா கிளம்பணும். நான் இந்த விஷயத்த வந்து அவகிட்ட சொன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதனால நான் போறேங்கிறத அவள்ட்ட நீயே சொல்லிரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். இப்ப ரௌஷிக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதோட மெடிக்கல் செலவுக்காக வந்து அவங்க அப்பா அந்த கம்பெனியெல்லாம் வித்துட்டு இருக்கிற வீடெல்லாம் வந்து விக்கிற மாதிரி சம்திங் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்றதுக்காக. ரவுஷியோட ஃபேமிலியுமே, ஃபேனோட ஃபேமிலி 2 பேரும் ஃபேமிலியுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஃபேமிலில என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபேனோட அப்பாவுக்குமே தெரியும். ஸோ அவங்க தான் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி வந்து ஃபேனுக்கு வந்து என்ன நடக்குது அவங்க வீட்ல அப்படிங்கிறது தெரிய வரும். இங்க ஃபேனோட வீட்ல வந்து அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இவனுக்கு வந்து ஜெர்மனில ஒரு யுனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது 12த் ஸ்டாண்டர்டே வந்து ஜெர்மனில போய் படிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சிருப்பாங்க. "நீ அங்க தான் போய் படிக்க போற. ஸோ, அதனால அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவா" அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லுவாங்க. இவனும் என்ன பண்ணுவான் அப்டின்னா, அவன் வீட்ல இருக்கக்கூடிய அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ, அடுத்து அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஃபேனும் என்ன பண்றான் அப்டின்னா, இங்கேருந்து கிளம்ப போறான் இல்லையா? ஸோ ஃபேர்வெல் கிஃப்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி குடுக்குறான். ஸோ இந்த கிஃப்ட்லாம் பார்த்துட்டு, "என்ன எங்கேயாவது போக போறியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு வெக்கேஷன் போறோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சும்மா குடுக்குறேன்." அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுருவான். இந்த மாதிரி அவங்களோட 11த் எக்ஸாமும் வந்துமே முடிஞ்சிரும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சனால எல்லாரும் வந்து சன்ரைஸ்லாம் வந்து பார்க்க போவாங்க. சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அன்னையிலேருந்து அடுத்த 10 வருஷத்துல அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன? எந்த இடத்துல இருக்க போறாங்க? அப்படிங்கிற அவங்களோட ட்ரீம்ஸ்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சுட்டு ஷியாமிய வீட்ல விடுற வரப்ப, லவ்ஷி வந்து கேட்பா ஃபேன் கிட்ட, "நீ வந்து வெக்கேஷன் போறியா? இல்ல ஜெர்மனி போறியா?" அப்படிங்கிற மாதிரி. "இல்லடா ஜெர்மனி தான் போறேன். உனக்கே தெரியும் ஷியாமிய வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும்." அப்படிங்கிறதுக்காக.
ஆ நான் இனி இங்க இருக்க மாட்டேன். ஆனா, நீ அவள நல்லா பார்த்துக்கோ. அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு டீல் பேசி வச்சிருப்பாங்க. அடுத்த செமஸ்டர் வந்து அந்த வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும். ஆனா, ஃபேன் வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்க மாட்டான். ஸோ, ஸ்கூல்ல எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. என்ன அப்டின்னா, கூடவே இருக்கிற பொண்ணு இவளுக்கு கூட தெரியாதா ஃபேன் வந்து ஜெர்மனிக்கு போனது அப்படிங்கிற மாதிரி பேச, அப்பதான் வந்து ரவுட்டருக்குமே வந்து ஃபேன் வந்து ஜெர்மனி போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ, அவன் டைரக்ட்டா ஷியாமி கிட்ட வந்து கத்திட்டு போவா. ஸோ, "என்ன அவன் கூடவே தான் நான் இருக்கிறேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, என்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இங்க ஷியாமிக்கு ஆல்ரெடி வந்து ரவுஷியே வந்து கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டான். இவன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா, காலும் எடுக்க மாட்டான். இப்ப வந்து ஃபேனுமே இல்ல போயிட்டான் அப்படிங்கிறனால, ரொம்பவே உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவா. கால் பண்ணா ரோஷி வந்து காலையும் பிக் பண்ண மாட்டான். சரி உங்க வீட்டுக்கு போய் பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போனா, அவங்க வீட வந்து காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்கள் வந்து பொருட்கள்லாம் எடுத்து வெளிய போயிட்டுருப்பாங்க. சரி என்னதான் பண்றதுன்னு தெரியாம வீட்ல உட்காந்து அழ, அடுத்த நாள் ஸ்கூல்ல அந்த அட்டென்ஷன் பொண்ணு இருக்கா இல்லையா? அவ வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் வந்து அங்க போய் பார்ப்பா. அப்பதான் என்ன டாக்டர் வந்து சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, "உங்க அம்மாவுக்கு தேவையான அந்த ஹார்ட் சர்ஜரிக்கு ஹார்ட் வந்து இன்னும் மேட்ச் ஆகலப்பா. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ வந்து நம்பிக்கை இழக்காத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவாங்க. கரெக்ட்டா இவளும் அப்ப போவாளா, இவள பார்த்த உடனே வந்து அவன் அழ ஆரம்பிச்சுருவான். "நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க அம்மாவுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிற விஷயமே வந்து ஷியாமிக்கு வந்து அப்பதான் தெரிய வரும். ஹாஸ்பிட்டல்ல ரோஷியோட அம்மாவையும் பார்த்துட்டு, வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாகிட்ட அழ ஆரம்பிச்சுருவா. "அம்மா இந்த மாதிரி ரோஷியோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லம்மா, சர்ஜரி பண்ணணும். என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரி அழுக. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேவிங் அ கார்டு இருக்கும் இல்லையா? அதையும் எடுத்து, "இதும்மா இத யூஸ் பண்ணிக்கோ, இத போய் குடு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் வந்து அத வாங்கிக்குவா. ஸோ அவங்க அப்பா அன்னைக்கு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ரோஷி கிட்ட, "உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் இங்க இருந்தா சரியா வராது. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஷங்கால இருக்காங்க. ஸோ அங்க வந்து அவளோட ட்ரீட்மெண்ட்ட பார்த்துக்கலாம். நீயும் அங்கேயே வந்து படிப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அடுத்த நாள் ரவுஷியும், ஷியாமியும் வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஃபுல் டே வந்து அவங்களுக்கான மெமரபிள்ஸ் பிளேஸஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு, வெளிய நல்லாவே சுத்திட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, அவங்கவங்க வீட்டுக்குமே வந்துருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து கழிஞ்சு இன்னைக்கு பார்க்குறப்பவே அந்த கார்ட வந்து அவ குடுத்துருப்பா. பட் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் தந்திருப்பான். சரி ஏன் வேண்டான்னு சொல்லி தந்துட்ட அப்படிங்கிற மாரி மெசேஜ்ல கேட்கிறப்ப, என்ன மன்னிச்சிரு ஷியாமி, உன் மூஞ்சுக்கு நேரா சொல்ல எனக்கு வந்து தைரியம் கிடையாது. ஆனா அப்பா வந்து அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக ஷாங்காய் வந்து எல்லாரும் போறோம். எங்க அம்மா குணமான உடனே நான் கண்டிப்பா உன்னைய பார்க்க வருவேன். என்னைய மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி லாஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணிருவான் அப்படின்னா, ஃபோன ஸ்விட்ச் ஆஃப்பும் பண்ணிருவான். இவளும் இந்த மெசேஜ பார்த்துட்டு அவன கண்டிப்பா போய் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக, அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அந்த டைம்ல டாக்ஸில ஏறி போயிருவாங்க. இவளும் வந்து அந்த கொட்டுற மழைன்னு கூட பார்க்காம பின்னாடியே ஓடி போவா. பட் அவன் கிளம்பி போயிருவான். ஸோ அடுத்து இவளோட 12த் ஸ்டாண்டர்டும் ஸ்டார்ட் ஆகும். ரவுஷியும் இருக்க மாட்டான். ஃபேனும் இருக்க மாட்டான். ரவுட்டர் வந்து அவ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளோட வந்து செட் ஆயிருவா. ஆல்ரெடி டாம், ஜெர்ரி அந்த அட்டென்ஷன் பொண்ணு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவளுக்கு வந்து கம்பெனி குடுப்பாங்க. 12த் ஸ்டாண்டர்ட்னாலே வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லா படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்றது, அந்த மாதிரியே தான் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இவளோட டைம் எல்லாம் போகும். ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவா. அவன்கிட்டருந்து மெசேஜ் வராதா, வராதுன்னு அதையே வந்து பார்த்துட்டுருப்பா. பட் அவன் வந்து பிளாக் பண்ணிருவான் அவளோட நம்பர. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 12த் இயர் போகும். அந்த 12த்லயுமே வந்து ஃபேன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, ஜெர்மன்லேருந்து வந்து லெட்டர்லாம் போட்டிருப்பான். என்னன்னா, ஆ உன்ன வந்து நேர்ல பார்த்து என்னால சொல்ல முடியல. அதனால தான் நான் லெட்டர்ல சொல்றேன். நான் வந்து ஜெர்மனி வந்துட்டேன். நீ வந்து நம்பிக்கை விட்றாத. நான் ரவுஷி பண்ணத வந்து கேள்விப்பட்டேன். அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு லெட்டர் எழுதியிருப்பா. அவளும் என்ன சொல்லுவா அப்படின்னா, "நீ வந்து கவலைப்படாத. நம்மளோட ப்ராமிஸ் வந்து ஞாபகம் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதுவா. ஸோ இந்த மாதிரி இந்த எபிசோட் முடியுது. சில ட்ராமாலலாம் இப்படிதான் நடக்குது. இடையில வந்து ஹீரோக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருதுன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ட்ரூ பியூட்டி பார்த்துருந்தீங்கன்னா, அதுலயும் தெரிஞ்சிருக்கும். அதுலயும் இந்த மாதிரி தான் ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவான் பைத்தியக்காரன். அதே மாரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து மீட் பண்றாங்களா? மறுபடியும் வந்து சேர்றாங்களா? அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல அடுத்த எபிசோடு தான் வந்து இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட். ஸோ அதில வந்து பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.